Hey dears, நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் என் ஃப்ரெண்டோட. ஐ வாஸ் ஹெல்பிங் ஹிம் வித் த சிச்சுவேஷன். ஒரு காமன் சினாரியோ தான், அது ஷேர் ஹியர். நேற்று நைட்டு அவனோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட வந்து ஐ ரியலி ஃபெல்ட் பேட் வென் யூ டென்ட் கால் மீ த ஹோல் டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவன், ஆமாம் இன்னைக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு, நடுவில் ஒரு இஷ்யூ வேறு, அதில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம சைலண்ட்டாக போயிட்டா இட் சீம்ஸ். அண்ட் கொஞ்சம் நேரம் பேசல போல். அதுக்கு உடனே அவன் என்கிட்ட வந்து, இப்போ என்ன பிரச்சனைங்க, அவள் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன், அவன் ஏன் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், நிஜமாவே நான் வந்து போய் சொல்லலை, பிஸியாக தான் இருந்தேன், அதனால தான் என்னால் கால் பண்ண முடியல, அவன் என்னை நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். உங்களுக்கு புரியுதா வாட் வென்ட் ராங் ஹியர்னு? எல்லா சுச்சுவேஷன்லேயும் எமோஷ்னல் நீட்ஸை லாஜிக் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு டேக்கிள் பண்ணிட முடியாது. அவள் சொன்னதுக்கு அவன் கொடுத்த ரேஷனல் எக்ஸ்ப்ளனேஷனில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பிஃபோர் டூயிங் தட் he should have acknowledged her emotions and feelings. He should have made her feel seen, heard and understood. A better way of handling this scenario பார்க்கலாமா? அவன் அந்த மாதிரி வந்து அவன்கிட்ட சொன்னப்போ அவன் அதுக்கு, ஹேயா எனக்கு புரியுது உனக்கு எப்படி இருந்திருக்கோன்னு, யூ மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் லைக் ஐ டென்ட் கேர், ஆனால் நிஜமாவே அப்படி இல்லை, ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூ, அதில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன், அதனால தான் கால் பண்ண முடியல, ரியலி சாரி. கேன் யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ்? பெருசாக எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை, ஆனால் நான் பிஸியாக இருந்தேன் அதனால தான் நான் கால் பண்ணல, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவன் என்னை மிஸ் பண்ணியிருக்கா அதனால தான் ஹர்ட் ஆகிறா அப்படின்னு அந்த பொண்ணோட எமோஷன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அக்னாலேஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல, தட் ஜஸ்ட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்.